கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பணம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி மனிதர்கள் எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி போய்க்கிறாங்க. ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்கு காரணம்னா பணம், அப்படி தானே? ஒருத்தர் நல்ல வசதி, ஒரு ஏழ்மை, இந்த வசதி, இப்போ பணக்காரன், இந்த கிளாஸ் சிஸ்டம் எல்லாமே பணத்தை கொண்டு தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. மாதிரி பல கோடிங்கெல்லாம் பிரிண்டெல்லாம் பண்ணி பணங்களை வச்சுன்னு இப்போ கையாளுற மாதிரி அந்த பணத்தை வச்சுன்னு கடவுள் பக்கம் போவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி தானே? அந்த மாதிரி பணமும் பணத்தை காரணமாக்கி எல்லாரும் கடவுள் பக்கம், எல்லாரும் கடவுள் தெரிஞ்சுப்பாங்களா? சாத்தியம் இல்லை. கடவுள் எல்லாருக்கும் இல்லை. முதல்ல அதை வந்து பகிரங்கமாக ஒத்துக்கணும், இல்லை சொல்லணும். சத்தியார்த்தமாக கடவுள் எல்லாருக்கும் தேவைப்படல. கடவுள் தேவைப்பட்டால் மதம் எப்போ ஒழிஞ்சிருக்கும். கடவுள்லாம் யாருக்கும் தேவைப்படல. உணர்ச்சிகளை கொண்டாடுறது அவனுக்கு தேவைப்படுது. உணர்ச்சிகளை கொண்டாடுறது அங்கீகாரம் தேவைப்படுது. பித்தியார் என்ன பண்ணணும்னா அங்கீகரிக்கணும். நான் ஒரு பெரிய மகான், சாமியார், உயர்ந்தவர், இவரை மாதிரி ஒரு புனிதமான ஒரு இல்லை, அது தேவைப்படுது. அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமே அது தேவைப்படுது. மனைவி என் கணவன் நல்லவன்னு சொல்லணும், கணவனுக்கு என் மனைவி நல்லவன் சொல்லணும், மனைவிக்கு கணவன் நல்லவன் சொல்லணும், அப்பாவுக்கு பிள்ளை நல்லவன் சொல்லணும், பிள்ளைங்க அப்பாவுக்கு. இந்த நல்லவன் தான், இந்த நல்லவன் ஒருத்தன் ஆகணுன்றதுக்காக தான் நீங்கள் குடும்ப அமைப்புக்குள்ளவே இருக்கிறீங்க பாதுகாப்பாக. ஒரு அப்பாவும் அவ்வளோ தூரம் உயரம் பெயிண்ட் அடிக்கிறாரு, தலையடின வேலை செய்கிறாரு, இப்படி வெல்டு பண்ணுறாருன்னா எதுக்குன்னு கேட்டால் குடும்பத்தில் நல்லவன் அப்படின்னு சொல்லணும். அவர் ஒன்றும் அந்த வெல்டு பண்ணுறத வந்து ரொம்ப சந்தோஷமாலாம் செய்யலை. இதெல்லாம் ஐரோப்பிய கண்ட்ரியில் இருக்கிறவங்க செய்கிறாங்க. நான் இந்த வெல்டு பண்ணேன், நான் இந்த கப்பல் செஞ்சேன், நான் இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சேன்னு சொன்னால் அதில் அவனுக்கு சந்தோஷப்படுறான். இது எதுவுமே என் பொன்னாடி குத்தன்லாம் இல்லை, செஞ்சதுக்கே சந்தோஷப்பட்டுக்கிறான் அவன். இங்கே கதைலாம் சொல்லிடுறாங்க பலனை எதிர்பார்க்காதுன்ட்டு, ஆனால் எல்லாம் பலனை எதிர்பார்த்து தான் செய்வானுங்க. இங்கே அவர் சொல்கிறபடி பணம்லாம் வச்சுன்னு கடவுள் பக்கம்லாம் திருப்ப முடியாது. ஏன்னா அங்கீகாரத்துக்கு ஏங்கி போய் நான் ஒரு நாய்க்கா, நான் ஒரு மொழியா, நான் ஒரு செட்டியார் ஏன் ஒருத்தன் சொல்கிறான்னா ஈஸியாக அங்கீகாரம் கிடைக்குது. சம்பாதிக்க வேணாம், பண்ண வேணாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நேராக போய் நான் ஒரு பிள்ளைமா இருங்கன்னா உனக்கு ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்குது. நம்ம பிள்ளைவாள் வந்துக்கிறாரு, நம்ம மூலையர் வந்துக்கிறாரு, நம்ம செட்டியார் வந்துக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கு பின்னாடியும் இன்னொரு ஜாதி கூட்டம் இருக்குது, இதில் உயர்வு தாழ்வு இருக்குதுன்னும் போது அதில் ஒரு பெருமை ஆயிடுது இமிடியட். அப்போ மனிதன் அங்கீகாரத்துக்கு ஏங்குறான், அந்த அங்கீகாரத்தை ஜாதி கொடுக்குது, அப்படி போயிடுது. ஸோ பணம் ஜாதியிலேருந்து விடுதலை அடைய வைக்கும், கடவுள்கிட்ட போகாது. எல்லாருமே பணம்னும் போது கொஞ்சம் இது பண்ணிவிடுவான். ஒரு காலத்துலலாம் பணம் எவ்வளோ வச்சுருந்தாலும் ஜாதியில் மட்டமானவனும் மதிக்க மாட்டாங்க. அந்த ஒரு காலத்தில் இப்போ அப்படி கிடையாது. பணம் எவ்வளோ வச்சுருந்தாலும் அவனை மதிப்பாங்க. நீங்கள் ஜாதியில் மட்டமாக கூட இருக்கலாம், பணம் நீங்கள் வச்சுன்னு எதனா சொன்னால் என்ன ஆகும், கட்டாயமா கேட்பாங்க. பணக்காரன் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கூலி அதிகமாக கொடுக்குறேன்னா எந்த வேலையும் செய்வான், கொலையே பண்ணுவான். கூலி எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொலை பண்ணுவான், அடிப்பான், அந்த அத்தாளுங்கிட்ட போய் ரவுடிசம் பண்ணுவான். இதெல்லாம் பணம் வந்தால் ஜாதிய விடுதலையும் பணம் ஆக்கும். ஆனால் கடவுள்கிட்ட எதுவும் போகிறதுக்கு பணம் ஆக்காது. பணம் காரணமே கிடையாது கடவுள் அடையிறதுக்கு. கடவுளை அடையணும்னு ஒருத்தன் நினச்சிட்டான்னா, கடவுள் தான் முக்கியம்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு 5000 பேர் இருப்பாங்க எப்போவுமே. நான் பார்க்குற இடம்லாம் சுத்தமாக இருக்கும். கடவுள் தான் முக்கியம், நான் பணம் தேவையில்லையே, நான் சோறு போடுறேன்றேன். 50 நாள், ஏன் 50 நாள், வானல் மூசம் நான் ஒன்றா கூட இருப்பேன்னு சொல்லுவான் ஒருத்தன். ஏன் சொல்ல, அங்கீகாரம் தேடுற சமூகத்துலேருந்து வரான் அவன். இங்கே வந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படும். ஒருத்தன் ஏன் தட்டி காட்டுறான், ஒருத்தையும் வேலை செய்கிறது இல்லை. நான் இல்லைன்னா வேலை வேறு மாதிரி செய்கிறான், நான் இருந்தால் ஏன் வேலை வேறு மாதிரி செய்கிறான். எல்லாம் அங்கீகாரத்தையும் சுயமாக அவனுக்காக செய்கிறது இல்லவே இல்லை. ஸோ பணத்தை கொண்டெல்லாம் ஒருத்தன் கடவுள் பக்கம் திருப்ப முடியாது. பணம் அவன் கையில் கொடுத்தா வேறு மாதிரி தான் ஆவான். இதான் 3 படம் தரேன், கடவுள்கிட்ட போடான்னா போக மாட்டான். 3 விஷயத்தினாலையும் கடவுள் பக்கம் போக மாட்டானே சொல்லிட்டுக்கிறாங்க ரொம்ப காலமாக. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்ட்டு. உணர்ச்சி ஃபஸ்ட்டு பெண்ணாசைனால. பெண்ணாசைனா ஆண் மட்டும் இல்லை, ஆண் ஆசையும் கூட தான், பெண்ணாசையெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க பொழுது. இன்றைக்கி பெண்ணுக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்குது. ஆண் ஆசை, பெண்ணாசைன்னு சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறானுங்க. பெண்ணுக்கு வர்றதுக்கு பேர் என்ன, ஆண் ஆசை இருக்குது இல்லை. உணர்ச்சி இல்லைன்னா ஆசைன்னு நிறுத்திக்குவாங்க. உணர்ச்சியை தீர்த்துக்கணும் முதல்ல மனிதனுக்கு. 2வது அங்கீகாரம் வாங்கணும். 3வது நான் இந்த உலகத்திலேயே இருக்க போகிறேன், நிலையானவன்னு ஒரு நினைப்போடவே வாழ்வான். நான் தான் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க போகிறேன், எனக்கு செலவிக்க போகிறாங்க அப்படி இருப்பான். அதனால உணர்த்துற பாராட்டின்னு இருப்பான்.
யாரோ ஒரு தலைவர் எதுக்கடா பாராட்டுறான் அப்படின்னா அந்த ஃபோட்டோ போட்டு இவர் பின்னாடி இன்னொரு ஃபோட்டோ போட்டுப்பார். அதுக்கு தான் அவர் ஃபோட்டோ மட்டும் போட்டால் மக்கள் இவர் மதிக்க மாட்டாங்கிறதுனால புத்தர் ஃபோட்டோ போட்டு நம்ம ஃபோட்டோ போட்டுக்கலாம். புத்தர் எப்படி இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. புத்தரை நத்தை வச்சு உட்கார வச்சுக்கிறாங்க. அந்த நத்தை தலையை விட்டு வெளியே போக மாட்டேங்குது. எல்லாம் செத்து போன நத்தையாக இருக்கும் பொழுது புத்தரை நம்ம என்ன பண்ணல, நேரில் பார்க்கல. வள்ளுவரை நம்ம பார்க்கல. ஏதோ படம் கட்சிது கற்பனை பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. பார்த்து நீங்கள் தான் சரியாயிடணும். பணத்தினால ஒரு மனிதன் கடவுள் பக்கம் திரும்ப மாட்டான். ஒரு மனிதன் தன் மீது அக்கறை எடுத்துக்கினா, தன்னை கவனிக்கணும்னு நினச்சா, அப்போ கூட அதெல்லாம் தீர்த்துன்னு போனால் தான் கடவுள்கிட்ட போவான். இங்கே வந்துடுவான், கடவுள்கிட்ட போகிற மாதிரி வருவான். அவன் எதுக்கு கடவுளை தேடினான்னா, இந்த மூணு தீர்த்துக்க முடியுமான்றதுக்காக கடவுள்கிட்ட போயிருப்பான். நல்ல பொம்பளை கிடைப்பாளா, நிறைய பணம் கிடைக்குமா, நிறைய சொத்து கிடைக்குமான்றதுக்காகவே கடவுள்கிட்ட போயிருப்பான். அப்படி தான் நீங்கள் கடவுள்கிட்ட நிறைய பேர் போகிறது. 8 வருஷமாக போராடி பார்ப்பான், கடவுள் எதுவுமே கொத்துருக்க மாட்டார், போயிடுவான். பணம் இல்லை, 10 வருஷம் 8 வருஷம் பொத்து ஏன் போகிறான், ஏன் எஸ்கேப் ஆகிறான்? காரணம் என்ன? அவனுக்கு அதெல்லாம் நிறைவேறலை. அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, நான் புகழம் அடைகிறேன், பணம் அடைகிறேன், இவனு மட்டும் வசதியாகிறதுக்கு, என்ன வசதியாகிறதுக்காக தான் அவர் வசதியாகிறதுக்கு தான் கூப்பிட்றாருன்னு நினச்சிப்பான். நான் உங்ககிட்ட உனக்கு உபதேசம் தரேன்னு சொன்னால், உனக்கு முதல்ல எது தோணுன்னா, இவ்வளோ காசான்னு ஏன் தோணுச்சு? உங்கள் நண்பர்கிட்ட போய் சொல்லிப்பார், இவர் உபதேசம் தராரு, இவ்வளோன்னு சொல்லிப்பார். எவ்வளோன்னு சொல்லு. இதுக்கு இவ்வளோவா அப்படின்வான். 10 ரூபா 5 ரூபாய்க்கு தீட்சை தர காலத்தில் ₹1,00,000 சொன்னால் என்ன ஆவான்? பகீரணும். ஏதோ நம்ம சாமியாக இருக்குது, நம்ம இஷ்டப்பட்டு என்ன பண்ணலாம், தட்டில் போடலாம். உனக்கு முன்னாடி வந்து சொன்னால் என்ன பண்ணலாம், நம்ம 100 ரூபா கூட போட்டு வரலாம். இவன் நான் பகிரங்கமாக கூலியை கேட்குறான் அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவானுங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஏன் மேட்ரு பணம், நீ சொல்கிறபடி பணம் தான்னா ஒரு பணக்காரனாக உட்காந்துக்கணும். எல்லாம் பணக்காரங்களா என்ன? 8 வாரம் வந்தவன், 10 வாரம் வந்தவன், 50 நாள் வேலை செஞ்சவன் வந்து தானே வரீங்க தானே. எப்படி வரீங்க? அப்போ உங்களுக்கு கடவுள் தேவைப்படுது. ஆனால் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது எனக்கும். நீங்கள் போரான்னு நிற்பீங்க. எப்போனா ஒரு நாள் கடவுள் கச்சிட மாட்டாரா, பணம் கச்சிடாதான் தான். எப்போனா கடவுள் கச்சிட மாட்டாரா, பொண்டாடி கச்சிட மாட்டாரா, எப்போனா பணம் கச்சிடாதா, சொத்து சுகம் வந்துடாதான்ட்டு பார்த்தாச்சும் எங்கடா நமக்கு ஒன்றும் கிடைக்கல, அவன் தான் எல்லாம் கிடைக்குது, நமக்கு வேணான்ற மாதிரி விட்டுருவோம். புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் பணத்தை கடவுள் தேடுறவன் தான் வருவான். அவன் பணக்காரனாக இருக்கணும், ஏழை இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுள் தேடுறான் ஒருத்தன். கடவுள் எப்போ தேடுவான் ஒருத்தன் அப்படின்னா, ஆழமான கேள்வி இருக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு மனிதன் கடவுள் தேடுவதற்கு அடிப்படை தகுதி என்ன அப்படி ஒரு கேள்வி வச்சுப்போம். கடவுள் தேடுவதற்கு அடிப்படை கேள்வி என்ன? எனக்கு அனுபவம் இல்லாமல் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒருத்தன் நிற்கணும். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னா அவனை நம்பக்கூடாது. அவன் வேறு யாரும் எல்லாம் இல்லை, அவனையே அவன் நம்பக்கூடாது. நான் எப்படி சரி அப்படின்னு அவனுக்கு ஒரு கேள்வி வரணும். யார் என்ன கேட்டு நீ சரியில்லைன்னு சொல்லி போகிற, அடிப்பான் உன்னை. ராபின்சன் 4 வாட்டி நீ சரி கிடையாது, சரி கிடையாதுன்னா அவன் சொல்ல 4 நாள் கம்முன்னு இருப்பேன். 5ஆவது நாள் டென்ஷன் ஆகிடையோ, நான் சரி கிடையாது, நீ தான் சரி கிடையாதுன்னு என்னுடைய பாயிண்ட் 4 பிடிச்சி வச்சுருப்பேன். நான் என்னெல்லாம் உன்னை சொல்லி சரி கிடையாதுன்னா அதெல்லாம் என்னென்றே சொல்லுவேன். ஏன்னா கண்டுபிடிப்பேன், ஆராய்ச்சி பண்ணுவேன். எப்போனா யாருன்னா திட்ட நம்ம திரும்ப அதே மாதிரி திட்ட பார்ப்போம். யார் ஏன்னா நம்மளை ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னா அந்த குறை அவங்ககிட்ட தான் பார்த்து இம்மிடியட்டாக சொல்லுவோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்கன்னா, நம்மளை தெரியாது தான் காரணம். நம்மளை தெரிஞ்சிச்சானா நேற்றைய நான் அப்படின்னு தெரிஞ்சிடும். எதிராளி யார் அப்படின்னு கேட்டால், நேற்று நான் இருந்தேன்ல அவன் தான். அப்போ நான் இனி புதுசாக ஆகணும். அப்போது ஒரு மனிதன் தன்னை தானே புதுப்பிக்கணும் அப்படின்னா அதுதான் புத்தர்னு சொன்னார். அவர் பேர் புத்தர்னு அவர் மட்டும்தான் இல்லை, அவர் கௌதம புத்தர். முதல் ஆள் புத்தர், 2வது ஆள் புதுமையை கண்டுபிடிக்கிற யார் தான்? புத்தருங்க தான். சித்தம்னு ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிச்ச எல்லாரும் சித்தர்கள் தான். அப்போ கடவுளை அடைவதற்கு அடிப்படை தகுதி என்னன்னா, நான் என்னை சும்மா ஒத்துக்க மாட்டேன், என்னுடைய தகுதி என்ன தான் சொல்கிறல்ல. எல்லாம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குதுன்னு, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னா தானே எடுத்துக்க முடியுது. எடுத்துக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுறேன் இப்போ நமக்கு. அது தொடர்றதே பெரிய விஷயம், பார்க்குறது பெரிய பாவம்னு நினச்சிக்கிறான் இப்போ வாழ்க்கையை. அப்போனா மற்றவெல்லாம் ஏன் வாழ்க்கையில் முன்னேறலன்னா நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று பார்க்குறோம், இன்னொருத்தனும் அதை பார்க்கவே இல்லை. நேற்று ஒரு சம்பவம், ஒரு அப்ளிகேஷனை பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகும், 2 லட்சம் ஆகும், 1 லட்சம் ஆகும், நான் கொடுக்குறேன் இப்போ 2 லட்சம் ஆகும் 3 லட்சம்னா ஒரு கிட்ட கேட்டால் பேய் மாதிரி கிடக்குன்னு வளரி சொல்லிடுது. அப்போ என்ன பண்ணலாம், அவன் பார்க்கல, மற்றவங்களும் பார்க்க மாட்டான்றான். அவன் பார்த்ததுனால அதுக்கு ஒரு வேல்யூ பண்ணுறான். புரியுதா? மற்றவங்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு வர நம்புகிறான்.
எனக்கு நிறைய பக்திமான்கள்லாம் அப்படித்தான். ஒருத்தன் பொம்மையை வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறான், ஒரு தலையை வெட்டி வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறான்னா பிரச்சனை யார்கிட்ட? அந்த பொம்மையை, அந்த தலையை, அந்த படத்தை ஒத்துக்கிற தகுதி இருக்கிற மனுஷனை கண்டுபிடிச்சிட்டான் அவன். அந்த கூட்டமே யார் தான்? வெட்டின தலையில் எப்படி அது ஆசீர்வாதம் பண்ணும் கேட்கவே மாட்டான். செதுக்கின சிலை எப்படி ஒன்று வந்து ஆசீர்வாதம் பண்ணும்? அதுவே உன்ன மாதிரி ஒரு மனுஷன் செதுக்கி வச்சுக்கிறான். அங்கே போய் நின்றுக்கிறேன். அப்போது தகுதி என்னான்னா, என் அறிவு சரி கிடையாதுன்னு ஒத்துக்கூடாது. யாரை? அவனையே. அவன் அதுக்கு நான் என்னை எப்படி ஒத்துக்காமல் இருக்க முடியும்னு இன்னொரு கேள்வி எழுப்போம். ரெண்டாவது கேள்வி. முதல் தகுதி என்னன்னா, நான் என்னை எளிமையாக ஒற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு முதல்ல நிற்கணும். ஒரு கால்னு இங்கே வந்தால் உங்கள் எல்லாருக்கும் மூன்றாவது கண்ணு இருக்குதா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா? துடிக்குதா இல்லையா? நான் என்ன பேசுறதெல்லாம் எல்லாம் ஏன் அழிஞ்சிச்சு? என் ஜாதியோ, என்னுடைய பின்னணியோ, என்னுடைய பேச்சோ எல்லாம் ஏன் அழிஞ்சிச்சு? உனக்கு எதுவும் ஆச்சு, உனக்கு எதுவும் பண்ணிட்டேன் நான், உங்கள் கையில் ஏதோ இருந்தது. ஆமாம் தானே, நம்ம என்ன நோ பண்ணியிருந்தோம், அங்கே போனோம் இங்கே போனோம், இன்னுமே என்ன ஆகலை? ஒத்துக்காத ஒரு மனிதன் என்கிட்ட வந்தால் சரியாயிடுவான். ஏன்? அவனுடைய அடிப்படை தகுதி என்ன வருங்கண்ணா? ஒத்துக்கினானே. யார் என்ன சொன்னாலும் ஒத்துக்கினான். பூமி சுற்றுதா? ஆமாம் சுற்றுது, நான் அறிவாளி ஆகிட்டேன்றான். ஒத்துக்கிந்தே எதுக்கிடான்னா தன்னை நிரூபிக்கிறது ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுச்சுல்ல. பார், பட்டை வச்சிட்டேன், நான் பக்தியானவன். பக்தி உள்ளவர்கள்லாம் பட்டை அடிப்பாங்கன்னா என்ன பண்ணிட்டான்? ஓடி போய் கடகண்ணே பட்டை ஒத்துக்கினானா இல்லையா? அப்போ ஒன்றுமே என்ன செய்கிறான் அவன்? ஒத்துக்கினேன். எதுக்கு ஒத்துக்கினா? சமூகத்தில் அங்கீகாரம் கிடையாது. இல்லை சமூகத்தில் அவனுக்கு அங்கீகாரம் கிடையாது. அப்போ சமூக அங்கீகாரத்துக்காக நம்மளை ஒத்துணுக்கிறோம், நம்ம ஒரு முட்டை பீஸ் தான் அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சினான்னா அவன் கடவுளை அடைவான். அவன் தான் பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வருவான். எதுவும் இருந்தாலும் நம்மக்கிட்ட என்கிட்ட ஒரு நண்பர், சில நண்பர்லாம் பேசுவாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் அப்படி தப்பாக இருந்தேன், நான் முட்டாளாக இருந்தேன், நான் இது மாதிரி இருந்தேன், வலிக்கும். நான் பாதிரியாராக இருந்தேன், நான் இமாமா இருந்தேன், நான் கோயிலில் குருக்களாக இருந்தேன், பெல் வச்சேன், வேதங்கள்லாம் ஓதுனேன், எல்லா வேதமும் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விளக்கம் எனக்கு தெரியாது. இவ்வளோ எளிமையாக ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓம் பூ சுவாக தசுதரன் நான் பகர்றேன் காலில் கற்று நான் கத்தின்னு இருந்தேன், விரல் வச்சு சந்தில் பார்த்தேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணல, அப்போல்லாம் எனக்கு எதுவும் புரியல, பிடிப்படல அப்படின்னு என்ன பண்ணுவான், முடிவுக்கு வருவான். அப்போ கடவுள் அடையிறதுக்கு அடிப்படை தகுதி நான் சரியற்றவனாக இருப்பேனான்னு சந்தேகப்படணும். இல்லை நான் முட்டாள்தனமாக என்னை ஒத்துங்கிறேன்னு நம்பணும். ஒன்று சந்தேகப்படணும். அது எப்படி சந்தேகப்படணும்? நான் சரியற்றவனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா, அவன் வரலாம் கடவுள் அடையத்துக்கு. இல்லைன்னா ஒத்துக்கணும், நான் ஒன்றுமே திறமையாக அவனும் சொல்லி கொடுத்ததெல்லாம் அடையாளமாக்கி வச்சு என்ன பண்ணுகிறேன், என்னையும் ஊரையும் ஏமாற்றினுக்கிறேன்னு நம்பணும். இல்லை சந்தேகப்படணும். சந்தேகப்பட்டால் அப்படி, நம்பினா இப்படி. இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் வச்சுன்னு, ஆனால் எனக்கு தெரியல நான் ஒன்றுமே பண்ணாமல் பணம் சம்பாதிச்சுங்கிறேன்ட்டு. எல்லாம் பயங்கரமான ஆள், விசேஷமானவன், அப்படியே பிஸ்துன்னு நினச்சிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சாதாரணமாக நாட்டை எடுத்து போட்டு நூலில் வச்சு அம்பு வச்சு அடிக்கிறேன். நான் சாதாரணமாக தான் அடிக்கிறேன், அது கரெக்டாக என்ன பண்ணுது. ஆனால் அவனும் தான் அதுமாதிரி சாதாரணமாக அடிக்கிறான். அவனுக்கு என்ன ஆகல, அவனுக்கு ஆவலன்னொடனே நான் தான் வில்லு வித்தக்காரன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? உனக்கு அது இயல்பாக வருது, நீ பார்க்குற, நீ அடிச்சா கரெக்டாக என்ன பண்ணுது, அது மேலே படுது. நீ அவனை கூட போட்டி போட்டு அவனோட பெரிய ஆளுன்னு சொல்லும்போது தான் நீ அசிங்கப்பட்ட. இது எனக்கு கடவுள் குத்த வரும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ இது யார் எனக்கு குத்தான்ட்டு? வில்வித்தக்காரன் வரமாட்டான். ஏன்? அவன் செய்கிறான்னு நினச்சிங்கிறான், என்னால் எல்லாம் முடியும்னு நினச்சிங்கிறான், நான் தான் பெரிய ஆள்னு நினச்சிங்கிறான். அவனுக்கு கடவுள் கிடையாது, திமிரு. ஏன்னா அவன் அத்தாவை பார்த்துட்டு பெரிய ஆளுன்னு சொன்னுக்கிறான். அவன் இங்கே போகவே முடியாதுன்னு நினச்சிங்கிறான். அது அவனுக்கு தான் கடவுள், அவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் யார் கிடையாது. அது இன்னும் மோசம். அவங்கெல்லாம் யார்? கரிமீன்லாம் சாப்பிடாதவா, பக்தி முட்டி போடணும். அதை உடைக்கிறதுக்கு தான் நான் குடிக்கிறேன், ஜாலியாக பேசுகிறேன். எனக்கு ரெண்டு பக்கம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஒன்று, அவர் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்னு சொல்லக்கூடாது, அதுதான் எப்படிங்கிறேன். கடவுளுக்கு இவனை விட நெருக்கமானவங்க இல்லைன்னு உனக்கு புரியணும். ஏன்னா நீ உன்னை நெருக்கமாக்குறேன், உனக்கு நெத்தி துடிக்க வைக்கிறேன், உன் பக்கத்தில் வந்தால் ஏதோ ஆகுது, இருந்தாலும் விசேஷமானவன்னு உனக்கு புரியணும். நான் என்ன பண்ணிட்டேன், உனக்கு அனுபவிச்சும் உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ரெண்டு விதத்தில் உனக்கு பிரேக் பண்ணி கடவுள்கிட்ட நெருக்கமாக்குறேன். ரெண்டு வேளை நான் செய்யறதுனால உனக்கு புரிய மாட்டேங்குது என்ன. ஏன்னா நீ இந்த பக்கம் அசிங்கத்தை பார்க்குற, அசிங்கமாக இருந்தாலும் கடவுள்கிட்ட போக முடியும்னு புரிய வைக்கிறேன். உனக்கு நெத்தி துடிச்சிச்சா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சா, நீ என்ன பண்ணாங்க தான் நிற்கணும். எனக்கும் குருக்கும் தானே டீலு, மற்றவங்க யார் உன்னை விமர்சிக்கிறது? எனக்கு தானே பிரச்சனை. நான் உனக்கு அனுபவம் தந்தேனா இல்லையா?
உன் மாமியாரோ உன் மருமகனோ உன் பொண்டாட்டியோ உங்கள் அப்பனோ உங்கள் அம்மனோ இல்லை உன் ஃப்ரெண்டோ சொன்னால் எழுதி ஒத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு அவங்க பெருசாக தேடுறாங்க உங்கள் குருவை விடனா யார் பிரச்சனை இது? அப்போ தகுதி எங்கே போச்சு? உன்னை ஒத்துக்க முடியாது இருந்த உன்னை நான் ஒன்றா பண்ண வச்சுக்கிறேன், உங்ககிட்ட விசேஷம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். பிடிச்சிக்கணுமா இல்லையா? பிடிச்சி இல்லையே. நண்பர் சேர்ந்தால் கூட்டமாக சேர்ந்து குடி குச்சா இல்லை கூட்டமாக சேர்ந்து பேசினா என்னை அசிங்கமாக விமர்சிச்சா நீ அவன் பக்கம் போவ. உனக்கு கொடுத்த அனுபவம் உண்மை தானே? அது டீல் உனக்கு எனக்கும் தானே. நான் உனக்கு எதோ செஞ்சேன் தானே, உனக்கு எதோ ஆச்சு தானே, நீ அங்கேயே நிற்கணும். அத்தனையாக பார்த்த. அப்போ சிறப்பு தகுதி எதுன்னா, நான் ஒத்துக்க முடியாமல் இருந்தேன், என்னை ஒத்துக்க வச்சான். எனக்கு புரியாமல் இருந்தது எனக்கு புரிய வச்சான். நான் ஜாதியில் சிக்கின்னு இருந்தேன், ஜாதி இல்லைன்னு சொல்லி என்னை வெளியே விடுதலை ஆகிட்டான். அவர் அப்புறம் ஒருத்தன் வந்து சொல்லுவான் ஜாதியெல்லாம் இல்லைன்னு ஒன்று. அவர் யார் தெரியுமா? அவர் அந்த ஜாதி இல்லை, அதனால் அவர் என்ன சொல்கிறார், ஜாதி இல்லைன்றார். அவரே கண்டு உயர்ந்த ஜாதியில் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஜாதி இருக்குதுன்னு பேசியிருப்பாருன்னுவான். நீ ஊந்துருவேன். ஏன் இன்னும் அங்கீகார மாநிலம் உன்னை விட்டு போல. பிரச்சனை உனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். மனிதர்கள் பாவம்தான், அங்கீகாரத்துக்கு ஏங்குற ஒரு விலங்கு. எந்த நாயும் பூனையும் அங்கீகாரத்துக்கு ஏங்காது. நான் தான் நல்லா ஃபக் பண்ணுவேன்னு எந்த ஆம்பளை நான் என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. பண்ணும் அவ்வளோதானே தவிர பண்ணிட்டு வந்து பேனர் ஒட்டிக்காது. நான் 120 பேரை பார்த்தேன், 23 முறை 25 முறை நான் என்ன பண்ணது? ஏன் அது மேலே அதுக்கு அக்கறை இல்லை. ஒரே கொண்டாட்டம் மட்டும்தான் அதுக்கு இலக்கு, நம்பர்லாம் அதுக்கு தெரியாது. உனக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் வரும், ஒரு வருஷம் வரும், கல்யாண நாள் வரும். உன்னை ஒரு அங்கீகாரத்துக்கு என்கிற விலங்காகவே கற்றுக் கொடுத்து வச்சுக்கிறான். என்கிட்ட வா, நான் எல்லாத்தையும் பிரேக் த்ரூ பண்ணுறேன். அவ்வளோதானே வாழ்க்கை. 40 days உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அட்டே நம்ம இவ்வளோ பெரிய, நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கரெல்லாம் வந்தேனாக்கா உனக்கே புரிஞ்சிடும். ஆல்ரெடி நம்ம அப்படி தான் இருந்துக்கிறோம். நம்மளை அவனும் சும்மா சொல்லி ஏமாற்றிட்டான். திரும்பினா இல்லை இயல்புக்கு திரும்பிடுவேன், ஜாலியாக இருப்பேன். ஆல்மா என்ன உனக்கு புரியும். ஓஹோ, அதனால தான் ஆள் அங்கங்கே ஒரு வேஷம் கட்டின்னு அலையிறான், அப்போது சும்மா தான் போல எல்லாம் அப்படின்னு புரியும். புரியாமையும் போயிடும். ஏன்னா நீ திமிரில் வச்சுருந்தியானா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.